ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். 1 கிலோ சிக்கன் வாங்கி சிக்கன் குருமாவும் செய்யலாம், குழம்பும் வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே நம்ம அந்த பிராய்லர் சிக்கனும் செய்யலாம். மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா பிராய்லரை கழுவிட்டு மஞ்சள் தண்ணியோட கழுவி வச்சிடணும். அப்புறமா திருப்பியும் நம்ம தாளித்து போடும்போதும் கழுவிட்டு தான் போடணும். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மிளகாய், மல்லி, அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் 1 by 1 நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு ஒரு வாணலியில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளித்து விட்டு வெங்காயம் போடணும் அவசியம் இல்லை. கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டுட்டு நீங்கள் சிக்கன் நல்லா வதக்கிடணும். சிக்கன் போட்டு வதக்கின பிறகு இதை அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து கலந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். 1 மணி நேரமாச்சு நல்லா வேகும். அதில் குழம்பும்